Hi guys, welcome back to my channel. So இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் நம்ம வந்து நிறைய போர்டு எக்ஸாம் சீரிஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு அவுட்புட் பேஸ்ட் கொஷின்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இது எல்லாமே ஃபங்க்ஷன் பேஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இட் வில் the interpreter will see the def. அதுக்கப்புறம் எங்கே இன்டென்டேஷன் இல்லையோ அங்கே வரும். இங்கே இன்டென்டேஷன் இல்லை, ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர். R is equal to 150, S is equal to 100. அதுக்கப்புறம் மறுபடியும் R ஓட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம் பை காலிங் த சேஞ்ச் ஃபங்க்ஷன். இப்போ R ஓட வேல்யூ வந்து 150, S ஓட வேல்யூ 100. இது எடுத்துட்டு இங்கே வரும். ஓகே, இங்கே Pக்கு 150 அசைன் பண்ணோம். Qக்கு ஆல்ரெடி டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்கோம். அதை கட் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன வேல்யூ செகண்டில் கொடுத்துருக்கோமோ அதை இங்கே ஆட் பண்ணிடும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 100. ஸோ Qவோட வேல்யூ 100ன்னு ஆட் ஆகிடும். ஸோ Rக்கு கொடுத்துருக்கிறது Pக்கு வந்து தட் இஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஆர்கியூமெண்ட் பாஸ் ஆயிருக்கோ அது ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்கு, செகண்ட் ஆர்கியூமெண்ட் செகண்ட் பேராமீட்டருக்கு பாஸ் ஆகிடும். அண்ட் தென் P இஸ் ஈக்குவல் டு P பிளஸ் Q. Pயோட வேல்யூ என்ன 150. அப்போ 150 பிளஸ் Qவோட வேல்யூ 100. இப்போ Pயோட வேல்யூ என்னாச்சு 250 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் Q இஸ் ஈக்குவல் டு P மைனஸ் Q. 150 மைனஸ் 100. அப்போ Qவோட வேல்யூ என்ன 50. ஓகே, நெக்ஸ்ட் பிரிண்ட் P ஹேஷ் Q. இப்போ Pயோட வேல்யூ நமக்கு என்ன 250 ஹேஷ் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் Qவோட வேல்யூ வந்து 50. ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் Pயோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். Pயோட வேல்யூ 250, அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ அங்கேருந்து இங்கே வரும். இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்கோம், வர்ற வேல்யூவை Rக்கு ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ Rஓட வேல்யூ என்ன 250. இட் வில் நாட் பி 150. ஓகே, நவ் பிரிண்ட் R ஹேஷ் S. Rஓட வேல்யூ என்ன 250 ஹேஷ். எஸ்ஸோட வேல்யூ இதே தான் இருக்கும். எஸ்ஸோட வேல்யூ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் 100. மறுபடியும் நான் சேஞ்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பட் இந்த டைம் ஒரே ஒரு வேல்யூ தான் எடுத்துகிட்டு போகிறேன். என்ன வேல்யூ, எஸ்ஸோட வேல்யூ, அதாவது 100. இப்போ நான் 100 எடுத்துகிட்டு போனேன்னா இந்த 100 வந்து எதுக்கு அசைன் ஆகும்னா Pக்கு அசைன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த Qக்கு நம்ம எதுவுமே இங்கே வேல்யூ கொடுக்கல, விச் மீன்ஸ் இந்த 30 தான் எடுத்துக்கும். அப்போ P பிளஸ் Q இஸ் ஈக்குவல் டு P பிளஸ் Q என்ன, Pயோட வேல்யூ 100 பிளஸ் Qவோட வேல்யூ 30. ஸோ P பிளஸ் Q இஸ் 130. P மைனஸ் Q 100 மைனஸ் 30. ஸோ Qவோட வேல்யூ என்ன 70. இப்போ P ஹேஷ் Q. P ஹேஷ் Q என்ன, Pயோட வேல்யூ வந்து 130 ஹேஷ் Qவோட வேல்யூ என்ன 70. நவ் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டோம். இப்போ Pயோட வேல்யூ எடுத்துட்டு வரோம். Pயோட வேல்யூ இஸ் 130 எடுத்துட்டு நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணணும், எஸ்ஸுக்கு ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபைனலாக Rஓட வேல்யூ 215 ஆயிருக்கும், எஸ்ஸோட வேல்யூ 130 ஆயிருக்கும். காட் இட்? ஸோ திஸ் இஸ் ஹவு த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஒர்க்ஸ். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர் கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஹியர் ஐ ஹாவ் சேம் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ ஆல்டர் எம் n is equal to 50. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 200 100. அப்போ 200 100 எடுத்துட்டு நம்ம ஆல்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ எம்மோட வேல்யூ 200, என்னோட வேல்யூ 100. m plus n 200 plus 100 is equal to 300. m minus n 200 minus 100 is equal to 100. இப்போ m at n. அப்போ 300 at என்னோட வேல்யூ 100. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எம்மோட வேல்யூ 300. அதை எடுத்துட்டு நான் திரும்ப ஃபங்க்ஷன் கால் பண்ண இடத்துக்கு வரேன். இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், அங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏக்கு அசைன் பண்ண சொல்லியிருக்கேன் எம்மோட வேல்யூவை. அப்போ எம்மோட வேல்யூ என்ன 300. இப்போ ஏல 200 எரேஸ் ஆகிட்டு 300ன்னு ஸ்டோர் ஆகிடும். பிரிண்ட் ஏ ஹேஷ் பி. ஏயோட வேல்யூ இப்போ புதுசாக வந்த வேல்யூ எனக்கு 300 ஹேஷ். பியோட வேல்யூ என்ன 100. ஏன்னா பியோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை. காலிங் ஆல்டர் பி. பி எடுத்துட்டு இங்கே வரும். எம்மோட வேல்யூ 100, பி என்னோட வேல்யூ 50 தான். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகும், எம் பிளஸ் என். அப்போ 100 பிளஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 150. எம்மோட வேல்யூ 100 மைனஸ் என்னோட வேல்யூ 50, தென் இட் வில் பிகம் 50. பிரிண்ட் பண்ணுறோம் 150 அட் என்னோட வேல்யூ என்ன 50. நெக்ஸ்ட் மறுபடியும் எம்மோட வேல்யூ எடுத்துட்டு கீழே வரும். எம்மோட வேல்யூ 150 எடுத்துட்டு வந்து பிக்கு அசைன் பண்ணுறோம். இப்போ இங்கே பியோட வேல்யூ 150 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு ஆல்டர் சேஞ்ச் அப்டேட் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அனதர் ப்ரோக்ராம். கொஷின் நம்பர் 20, சேம் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். கொஷின் நம்பர் 29 போட்டுட்டு இதோட அவுட்புட் என்னன்னு எனக்கு
கமெண்ட்ல போடுங்க. ஓகே. ஆனா இங்க நம்ம வேல்யூ அசைன் பண்ணல. வேற நம்பரை வச்சு தான் கால் பண்றோம். ஸோ இங்க அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது இந்த பாராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கண்டென்ட். ஓகே. ஸோ நான் கமிங் ஓவர் ஹியர். ஸோ ஃபங்க்ஷனை வேற ஆர்குமெண்ட்ஸ் வச்சு கால் பண்ணா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இன்டர்பிரட்டர் வந்து டெஃபை பார்க்கும். எங்க இன்டென்டேஷன் இல்லையோ அங்க வரும். இந்த லைன்ல தான் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. பிரிண்ட் டோட்டல் ஆஃப் 4. டோட்டல் ஃபங்க்ஷனை 4ங்கிற ஆர்குமெண்ட்டை வச்சு கால் பண்ண சொல்றோம். இப்போ எங்க நம்பருக்கு வேல்யூ 4ன்னு ஆயிடும். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் சி இன் ரேஞ்ச் 1, நம்பர் பிளஸ் 1. நம்பரோட வேல்யூ 4 + 1 5. ஸோ 1 less than 5 கண்டிஷன் ட்ரூ. சி பர்சன்டேஜ் 2. சியோட நமக்கு வேல்யூ என்ன 1. 1 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருமா? வந்துச்சுன்னா சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் சி. ஓகேவா? இந்த மாதிரி லூப்பை திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணி நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஃபைனலாக என்ன அவுட்புட் வருதோ அதை நம்ம எங்கே பிரிண்ட் பண்ணுறோம். மறுபடியும் டோட்டல் 7 கால் பண்ணுறோம். இங்கே நம்பரோட வேல்யூ 7 இருக்கும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் கால் பண்ணும்போது நம்ம எதுவுமே கால் பண்ணுறோம். அப்போ நம்பரில் என்ன கொடுத்துருக்கோம், 10 கொடுத்துருக்கோம். அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைன். ஸோ எக்ஸிக்யூஷன் முடிஞ்சோன்னே இதுக்கு அவுட்புட் நமக்கு என்ன வரும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் தடவை இதை வச்சு 4 வச்சு கால் பண்ணும்போது அவுட்புட் வில் பி 4. 7 வச்சு கால் பண்ணோம்னா அவுட்புட் வில் பி 16. எதுவுமே வேல்யூ இல்லாமல் கால் பண்ணும்போது அவுட்புட் வில் பி 25. ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூஷனை செக் பண்ணிட்டு இந்த அவுட்புட் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ 29th I have given for you to work out. அதுக்கப்புறம் இங்கே வந்து சேம் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். ஓகே. ஸோ இங்கே 20 15 ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. ஏக்கு வந்து 20, பிக்கு வந்து 15. ஸோ ஏவை பிஆர் டிவைட் பண்ணுறோம். பர்சன்டேஜ் அதாவது ரிமைண்டர் வந்து 0 இருந்தால் 10 ரிட்டர்ன் பண்ணணும். இல்லைன்னா ரிட்டர்ன் a பிளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் a, b - 1. இந்த ஃபங்க்ஷனையே திரும்ப கால் பண்ணுறோம். ஓகேவா? இது ஆக்சுவலாக ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரிகர்ஷன். ஓகே. ஸோ இந்த ரிகர்ஷன் வந்து நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், மோஸ்ட்லி இந்த மாதிரி வராது. ஃபைன். ஸோ இங்கே மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. So next video I will teach how to work with random functions. Okay, so we'll meet you in another video. Thank you. Happy learning.